பாட்டு பாடுறோம், ஆசையா பாடுறோமா? ஆராதிக்கிறோம், ஆசையா ஆராதிக்கிறோமா? ஜெபம் பண்றோம், ஆசையா ஜெபம் பண்றோமா? ஊழியம் செய்யறோம், ஆசையா ஊழியம் செய்யறோமா? அதான் முக்கியம். ஆண்டவர் நம்ம விருப்பங்களை பார்க்கிறாரு. பிரசங்கம் கூட விருப்பம் இருந்தா தான் கேட்க முடியும், இல்லட்ட தூக்கம் வரும். விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசியாயோ நீ பேசியா, எங்க பாஸ்டர் பண்ணாத பிரசங்கத்தியா நீ பண்ணிட போற, புதுசா என்னமோ வந்திருக்காரா, பேசியாயோ எங்க பாஸ்டர் பேசியா நாங்க கேட்க மாட்டோம், நீர் பேசி கேட்டுற போறோமா? வழக்கமா நான் செய்யறத இன்னைக்கும் செய்யறேன் பாரு. என்னது? தூக்கம்தான். பிரசங்கம் ஆரம்பிச்சுச்சுன்னா நான் தூங்க ஆரம்பிச்சிருவேன்ல, கொட்டாவி அது வாட்டுக்க வரும்ல அப்படின்னு. கொட்டாவி கூட தூங்க நமக்கு என்ன வீடு இல்லையா? வீட்டுல கட்டில் இல்லையா? பாய் இல்லையா? தலாணி இல்லையா? இல்ல அங்க படுத்தா தூக்கம் வராதா? வரும். அதையெல்லாம் தாண்டி சபையில வந்து நம்ம தூங்குறோம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேச போறாரு, இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வார்த்தை வாங்காம நான் வரப்படாது அப்படின்னு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வராது.